ஹலோ ஆல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கவங்க ரேவதி மேம். உமன் அட் 30s என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போகிறோம், அதை வந்து எப்படி இவங்க சார்ட் அவுட் பண்ணாங்கங்கிற மெயின் டெஸ்டிமோனியல் தான் இது. ஸோ மேம், நீங்கள் ஆக்சி ப்ளஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? மேம் சார், என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க மேடம். டாக்டர் சிபிட்ட. டாக்டர் சிபிக் சார் கிட்ட. அதனால எனக்கு தெரியும். வெரி குட், வெரி குட். ஸோ நீங்கள் வரும்போது என்னென்ன ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் வரோம், ஒரு வெல்னஸ் சென்டர் வரோம், என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுக்கு இருந்தது ஃபஸ்ட்டு? மேடம், எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கே நான் வரல மேடம். ஆக்சுவலாக புரியுது. சார் கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தேன். ஓகே. சார்கிட்ட பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால நான் உங்ககிட்ட வந்தேன் மேடம். அதான் மேடம் ரீசன். வெரி குட். ஆமா, அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போனாங்க. நீங்க வந்து ஐ திங்க் நீங்க தான் லாஸ்ட் பேஷண்ட் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் நாட் சேஸ் பேஷண்ட், நீங்க தான் லாஸ்ட் கிளையண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உமன் அட் 30s நம்ம ஃபேஸ் பண்ணுற முக்கியமான ப்ராப்ளம் ஆஃப்டர் டெலிவரி, இர்ரெகுலர் பீரியட்ஸ், நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அண்ட் ஒழுங்காக தூக்கம் இல்லாதது அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் ஃபைனலி எல்லாத்துக்கு மாதிரி தான் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டிங் வந்து அவுட்லெட். நம்ம என்ன பண்ணுவோம் அஸ் எ ஃபீமேல், ஒரு டீ குடிப்போம், ஒரு காஃபி குடிப்போம். அதுதான் அந்த மாதிரி தான் மேம் என்கிட்ட வரும்போது. எத்தனை கப் காஃபி மேடம்? மேடம் அது 7 to 8 மேடம். 7 to 8. இப்போ எவ்வளோ கப் காஃபி? இப்போ உங்களோட இதனால ஒரு 3 to 4 குறைஞ்சிருச்சு. 3 to 4 cups ஆஃப் காஃபி. ஸோ காஃபி மட்டும் இல்லை, ஒரு காஃபியாக இருக்கட்டும், ஒரு டீயாக இருக்கட்டும், எனி கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலன்ட் டு த பாடி. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் என்னன்னா ஒரு டோப்பமைன். அந்த டோப்பமைன் இல்லாமே நம்ம ஒர்க் பண்ணணுங்கிறத நம்மளோட நேச்சர் மெக்கானிசம். ஸோ நம்ம டீடாக்ஸ் செஷன்ஸ்க்கு அப்புறம் மேம் வந்து அந்த கிரேவிங்கே கம்மியாக சொல்கிறாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. நானும் ரொம்ப ஹாப்பி மேடம். பாத்தீங்களா? ஏன்னா என்னோட மேஜர் ப்ராப்ளமே அதுதான். புரியுது. கிரேவிங் தான். அது எனக்கு ரொம்ப கம்மியாயிட்டது. ரொம்ப ஹாப்பி. அது வந்து உள்ள வந்தோடனே சொன்னாங்க. ஐ வாஸ் சோ ஹாப்பி. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்தோடனே என்ன நினைச்சேன், இன்னைக்கு லாஸ்ட் கிளையண்ட், இன்னைக்கு அவங்க லாஸ்ட் கிளையண்ட் தான். ஸோ ஐ வாஸ் திங்கிங் லைக் பார்க்கணுமா வேணாமா யோசிச்சுட்டு இருந்தேன். உள்ள வந்தோடனே அவங்க சொன்னாங்க, டாக்டர் எனக்கு அந்த காஃபி குடிக்கிற அந்த அவர்ஷனே போயிடுச்சு. ஸோ ஹாப்பி வித் ரிசல்ட்ஸ். அண்ட் மெயினாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், வைட்டமின் டி டெஃபிஷியன்சி. எல்லாருமே வந்து சன்லைட்லேயே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் போது அந்த வைட்டமின் டி வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இதெல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம மாறும் நம்ம ஹெல்த்தில். அண்ட் மோர் ஓவர் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி அனலைசிஸ் பண்ணால் லாட் ஆஃப் ஒயிட் ஸ்பாட்ஸ் இந்த நெயில்ஸ், அது எல்லாமே சாதாரணம் நினச்சிட்டு இருக்கோம். அது எல்லாமே நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியோட சைன் தான். அதுக்கு ரீசன் என்னன்னா, மேடம் வந்து வெஜிடேரியன் தானே மேம். ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு மோர் ப்ரோன் ஃபார் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. அதுதான் இந்த வீடியோவோட டேக் ஹோம் மெசேஜ். ஸோ நீங்களும் ஒரு உமன் அட் 30 இருந்தீங்கன்னா இதெல்லாம் நார்மல்னு நினைக்காம கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜென்ரலில் ஒரு பிளட் செக்அப் எடுத்து பாருங்கள். உங்கள் நியர்பை ஹாஸ்பிட்டல் பாருங்கள். உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்நார்மல் திங்ஸ் எல்லாமே நார்மலாக மாறுங்கிறது தான் இந்த வீடியோட டேக் ஹோம் மெசேஜ். நான் ஃபைனலி மேம் எல்லாத்தையும் கேட்குறது தான், ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட்னா நீங்கள் என்ன சொல்வீங்க ரேவதி மேம்? ஆக்சுவலி இது பிளான்டு வீடியோ இல்லை, இதுல இருந்து தெரியும். ஸோ ரொம்ப யோசிக்கிறாங்க. என்ன சொல்வீங்க மேம்? ரெக்கவரி மேடம். ரெக்கவரி, தட்ஸ் அ மிராக்கிள். ஓகே, சூப்பர். ஆக்சுவலி சார் வந்து டாக்டர் சிபியோட பண்ணுவார். ஏன்னா அவங்க வந்து டாக்டர் சிபியோட கிளையண்ட். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 3 விஷயம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஹெல்த்தில் அப்படின்னா அதில் டாப் 3 என்ன சொல்வீங்கடா? சார்க்கா எனக்கா மேடம்? உங்களுக்கு தான். சரி, 2 பேருக்கு கம்பைன் பண்ணியே சொல்லிடுங்க. மேடம் எனக்கு மெயின் அந்த கிரேவிங் போயிடுச்சு. வெரி குட், சூப்பர். தென் அப்புறம் அந்த டயர்ட்னஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, கம்மியாயிடுச்சு. ஸ்னீசிங் கூட சொல்லியிருந்தீங்க. ஸ்னீசிங் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஓகே, வெரி குட். தட்ஸ் அ வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹெல்த். ஏன்னா இதெல்லாம் வந்து மேடம் சொல்றது மாதிரி நீங்க எப்படியோ 10 செஷன் வந்திருக்காங்க, ஒரு 15 செஷன் வந்திருக்காங்க நீங்க நினைச்சிடாதீங்க. ஒன்லி ஒன் செஷன். அது பாருங்க, அதுதான் மிராக்கிள். அந்த ஒன் செஷன் கூட அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு டயக்னோசிஸ், ஒரு 5 minutes ஆஃப் கன்சல்டேஷன். ஓகே, இந்த ப்ராப்ளம் இருந்தால் இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஈவன் பிளட் டெஸ்ட் கூட அவங்களுக்கு நம்ம பார்க்கல. ஒரு டயக்னோசிஸில் ஸ்டார்ட் பண்ணது இந்த ரிசல்ட்ஸ். ஸோ எனி ஒன் ஹூ இஸ் டேக்கிங் ஃபார் சப்போர்ட், கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்ஸை பாருங்கள், உங்கள் ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணுங்கள். உமன் அட் 30 நம்ம இப்போ ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் 40s வில் பி வெரி ஹெல்தி. தட்ஸ் அ டேக் ஹோம் மெசேஜ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.